உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏம்மா இப்பவும் கேக்குறேன், அந்த பரிகாரத்தை உன்னால செய்ய முடியும்ல? நான் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம விட்டுட்டோம்னா பெரிய தெய்வ குத்தம் ஆயிடுமா? அதெல்லாமே அவ பண்ணிடுவா சாமி. அவ மனசுல ஒரு காரியத்தை நினைச்சா கண்டிப்பா முடிச்சிடுவா. ஆமா சாமி, நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. கோயிலுக்கு போய் அம்மனை வேண்டிக்கிட்டு அடிப்பிரதட்சணம் பண்ணணும். அவ்வளவுதானா? இது ஈஸி தானே, தாராளமா பண்ணிட்டா போச்சு. ஆமா. நான் இன்னும் சொல்லி முடிக்கலம்மா. பாதத்தால இல்ல, முட்டி போட்டு அடிப்பிரதட்சணம் பண்ணணும். முட்டி போட்டா? அதுவும் உப்பு மேல முட்டி போட்டு பண்ணணும். உப்பு மேலையா? ஆமா பத்மா, இப்படி ஒரு பரிகாரத்தை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ஊர் கோயில்ல கூட இதெல்லாம் பண்ணுவாங்க. சுவாமி, அந்த பரிகாரத்தை பண்ணா பார்வை வந்துரும்ல? இன்னும் இருக்குப்பா. அடிப்பிரதட்சணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 கையில பூச்செட்டியை ஏந்தி கோயில சுத்தி வரணும். சாமி, பூச்சட்டினா இந்த சட்டியில பூவெல்லாம் வச்சு. ஐயோ மாமா, பூச்சட்டினா அவரு தீச்சட்டி எடுக்கிறத சொல்றாரு. ஐயோ, தீச்சட்டி எடுக்கணுமா? அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு பிரகாரத்தை 3 சுத்து சுத்தி வந்து விளக்கேத்தி வச்சா அந்த அம்மன் மனசு இறங்கி வந்து உனக்கு பார்வை கொடுப்பாமா. உனக்கு கல்யாணமும் நடக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.